எப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெரி நியர். எப்படின்னா காலப்பட்டின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில். காலப்பட்டியில் லொக்கேட் பண்ணியிருக்கோம். காலப்பட்டிக்கு அடுத்தது ஆண்டக்காப்பாளையம். இப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா வெள்ளாணிப்பட்டி போகலாம். ஒரு 2-3 மந்த்ஸில் பாருங்கள் எப்படி வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் இங்கேருந்து போகணுன்னா 5 minutes. பக்கத்தில் வந்து மேஜராக நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. எப்பயுமே ஒரு ரியல் எஸ்டேட்டில் 3 விஷயம் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை அவங்க மெயினாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், தேர்ட் விஷயமும் லொக்கேஷன். லொக்கேஷன் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னைக்கா இருந்தாலும் பெரிய வேல்யூ இருக்கும். பேங்க்ல எல்லாம் இது வந்து டிடிசிபி அப்ரூவல் சொல்லுவாங்க. இங்கே கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அவரையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார், வெல்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் காலப்பட்டியில் இந்த விஷ்ணு அவென்யூ இந்த லேஅவுட்டோட ஸ்பெசிஃபிகேஷன், டீட்டெயில்ஸ், உங்களோட ஷார்ட் இன்ட்ரோ அதையும் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நேம் பார்த்தீங்கன்னா ராஜன் சார். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். நான் ஒரு மோர் தென் 18 years இந்த கோயம்புத்தூரில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே ஏரியாவில் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அவென்யூ, கோகுலம் நகர்னு சொல்லி 2013 பண்ணாங்க. அன்றைக்கெலாம் வந்து அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் சென்ட் சேல் பண்ணோம். இன்றைக்கி 14 to 15 lakhs ஆகிருக்கு. அதே விஷயத்தை பண்ணி தான் இன்றைக்கி. இது எப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெரி நியர். இதுவும் ஏர்போர்ட்டில் தான். ஆமாம். இது எப்படின்னா காலப்பட்டின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில். காலப்பட்டியில் லொக்கேட் பண்ணியிருக்கோம். காலப்பட்டிக்கு அடுத்தது ஆண்டக்காப்பாளையம். இப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா வெள்ளாணிப்பட்டி போகலாம். வெள்ளாணிப்பட்டியிலேருந்து மறுபடியும் நீங்கள் அவினாஷ் ரோட் டச் ஆயிரும். இதோட என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் இங்கேருந்து போகணுன்னா 5 minutes, ரொம்ப பக்கம். அப்புறம் உங்களுக்கு வந்து அவினாஷ் ரோடு ரொம்ப நியர்பை. பக்கத்தில் வந்து மேஜராக நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நான் இந்த ஏரியா வந்து நான் வந்து ஒரு 2012-13 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். இன்றைக்கெலாம் லேண்டு காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சுங்க சார். அந்த அளவுக்கு இது வேல்யூ ஆயிடுச்சு. பட் ரொம்ப நல்ல பிளேஸ். நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் டெவலப் ஆகிடுச்சு. ஆமாம், ரெசிடென்ஷியல் எல்லாமே பியூட்டிஃபுல் ஹவுசஸ் இருக்கும். யாருமே வந்து ஆர்டினரி வீடு அங்கே இருக்காது. இங்கே வாங்குற கஸ்டமர்ஸ் எப்படின்னா என்கிட்ட வாங்கினவங்க, நான் ஆல்ரெடி என் சொன்ன பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அவென்யூ, கோகுலம் நகர் பண்ண இடத்துல 42 acres பண்ணியிருந்தோம் 2012-13. இப்போலாம் அந்த ப்ராஜெக்டில் என்ட்ரு ஆனீங்கன்னா டோட்டலாக ஹவுசஸ் ஆகிடுச்சு. சேம் திங். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் ஒரு 2-3 மந்த்ஸில் பாருங்கள் எப்படி வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதாவது எப்படின்னாங்க சார், ஏரியா வந்து எப்பயுமே ஒரு ரியல் எஸ்டேட்டில் 3 விஷயம் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை அவங்க மெயினாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், தேர்ட் விஷயமும் லொக்கேஷன். லொக்கேஷன் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னைக்கா இருந்தாலும் பெரிய வேல்யூ இருக்கும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த காலப்பட்டி, இந்த ஏர்போர்ட் பக்கத்தில், இந்த ஆண்டக்காப்பாளையம், இந்த வெள்ளாணிப்பட்டிலாம் இன்றைக்கி வந்து பயங்கர குரோத்துங்க. நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் அன்றைக்கி பண்ணப்பெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டு தான் அன்றைக்கி லேண்டு கிடச்சிது. இப்போலாம் லேண்டு காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா மினிமம் காஸ்ட்டே இதுதான். இதுக்கு மேலே தான் இன்றைக்கி காஸ்ட் ஆகிடுச்சு. சார், ஒரு லேஅவுட்டோட க்ரோத்துன்றது பக்கத்தில் இருக்க ஸ்கூல், காலேஜ் மற்ற ஆக்சஸ் எப்படி இருக்குன்றது பொறுத்து தான். இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியானா உங்களுக்கு ஃபுல்லாகவே டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூல், காலேஜ் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரி ஸ்கூல்லாம், காலேஜஸ் தான் சார்? இதில் இங்கே அதான் இது வந்து அவினாஷ் ரோடுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏர்போர்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த ஜிஆர்ஜி ஸ்கூல் இருக்குது. அப்படியே நீங்கள் ஏர்போர்ட் சரௌண்டிங்ஸில் டோட்டலாக வந்து உங்களுக்கு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த பக்கம் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. கேஜி எல்லாமே இந்த ஏரியா தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்கள் இந்த நான் சொன்ன இப்போ டிஃபென்ஸ் காரிடார் வந்து இங்கேருந்து வெரி நியர். டிஃபென்ஸ் காரிடார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 acre டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எப்பயுமே நான் ஒரு ப்ராஜெக்ட் எப்போ ரொம்ப வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்சஸ் வந்து மெயினான ஏரியாவுக்கு ரொம்ப நியர்பையாக இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ வரும். இன்றைக்கி கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்த நான் ஒரு 15 years இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு தெரியுது. இந்த ஏரியாலாம் இன்னும் ஒரு டவுன் த லைன் இன்னும் ஒரு 3-4 yearsலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூமியை வாங்க முடியும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சாய்பாபா காலனியில் என்ன இருக்குது, ரேஸ் கோர்ஸில் என்ன இருக்குது, அதே மாதிரி நீங்கள் இதில் ஆர்எஸ்புரத்தில் என்ன இன்னைக்கு டெவலப் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்த ஏரியாவும் டெவலப் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் வியூவர்ஸ் எங்கேருந்து பார்த்தாலுமே வந்து பார்த்தாங்கன்னா நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டும் நீட்டாக பிரித்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அட்ஜஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று டெவலப் ஆகிருக்கு. அங்கே காட்டுங்க. இது எல்லாமே ஸ்கூலாக சார்? ஆமாம் ஆமாம். அது சுற்றியுமே அப்படி காட்டுங்களேன். டோட்டலாக ஹவுஸ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்களேன். டோட்டலாக ஹவுசஸ் தான் நம்ம சென்டரில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம்.
இதெல்லாம் எப்படின்னா நீங்க இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு சப்போஸ் கோயம்புத்தூர் வரீங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஸ் ஃபுல்லாவே ஹவுசஸ் சார். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி டோட்டலா டெவலப்ட் ஏரியால இந்த விஷ்ணு அவனியை ப்ராப்பரா டெவலப் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் காஸ்டிங் சார். ஏன்னா இன்னைக்கு இந்த ரேட்டுக்குலாம் பக்கத்துல எந்த லெவல் போய் விசாரிச்சுமே கிடைக்காது. இன்னைக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸே பாத்தீங்கன்னா 13 lakhs per cent. 13 lakhs. ஓகே. அதனால வர சொல்லுங்க, வந்து பார்த்தாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கும் சார். இங்க அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி சரௌண்டட் காம்பவுண்ட் வால் நான் பாக்குறேன். நீங்க வந்து இது கொடுத்துருக்கீங்க, ஓப்பன் அந்த என்ட்ரன்ஸ் வால் அது கொடுத்துருக்கீங்க. ட்ரைனேஜ் டோட்டலா ஈபி கனெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே. வீடு கட்டணும்னு ஒருத்தர் இடம் வாங்கினாருன்னா நாளைக்கே வீடு கட்டலாம். ஓகே ஓகே. எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா டெவலப் பண்ணி அப்பதான் சேலுக்கே கொண்டு வந்துருக்கு. இண்டிவிஜுவலா வந்து ஒரு ட்ரீ கூட வச்சு கொடுத்துருக்கீங்க. ஆமா, இது எல்லாமே பிளான்டேஷன்ஸ். ஓகே. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா இது பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமா. நாங்க ஒரு விஷயத்தை ஃபுல்லா கன்சோல் ஆனாதான் அதை வந்து ப்ராப்பரா டெவலப் பண்ண முடியும். அதனால எல்லாமே ப்ராப்பரா ரீச் பண்ணி கஸ்டமர் சேல் கொண்டு வந்துருக்கோம். சார், விஷ்ணு அவனியில வந்து எத்தனை ஏக்கர் எத்தனை சென்ட் நீங்க ஃப்ராக்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அது எத்தனை பிளாட்ஸ் இருக்கு சார்? ஓவராலா பாத்தீங்கன்னா 38 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது எப்படின்னா மினிமம் ஃபிராக்மெண்டேஷன் வந்து 2.25 சென்ட்ல இருந்து 3.5 சென்ட். அதாவது வாங்குறவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு கஸ்டமர் 2 பிளாட் கம்பைன் பண்ணி எடுத்தாருன்னா 5.5 சென்ட் எடுத்துக்கலாம். ஓகே. அந்த மாதிரி வந்து ப்ராப்பரா பிரிச்சிருக்கோம். இது எப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சாதாங்க சார் வாங்குறவங்களுக்கு அவங்க பட்ஜெட், சப்போஸ் ஒரு பட்ஜெட் கம்மியா இருக்கு, ஒரு 2 பெட்ரூம் வீடு வேணாலும் 2.25 சென்ட் வாங்கி பண்ணிக்கலாம். இன்னைக்குலாம் என்ன ஆயிடுச்சு, டூப்ளெக்ஸ் மாடல் வந்துருச்சு. நீங்க 2.25 சென்ட்லயே பியூட்டிஃபுல்லா 3 பெட்ரூம் 4 பெட்ரூம்ல கட்டுற அளவுக்கு இன்னைக்கு டிசைன் வந்துருச்சு. ஓகே சார். அதனால இது பிளான் பண்ணிக்கலாம் அவங்க கஸ்டமர்ஸ். சார், இந்த பிளாக் டாப் ரோடு பாக்குறேன். பிளாக் டாப் ரோடு எத்தனை ஃபீட்ல போட்டுருக்கீங்க? சார் H to H இது 33 ஃபீட் ரோடு. ஓகே. H to H போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லாமே 33 and 30 ஃபீட் ரோடு. சூப்பர் சார். நீங்க பாருங்க, இதுல வந்து H வந்து யூசுவலா வந்து ஒரு 1 அடி கேப் கொடுப்பாங்க, அப்படிலாம் இல்ல. ஓகே. ஃபுல்லா H to H கவர் பண்ணிருக்கோம். சார், அப்ரூவல் பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டும் சார்? இது வந்து டிடிசிபி அப்ரூவல் சொல்லுவாங்க சார், டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஓகே. அந்த அப்ரூவல் வாங்கி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி. ரெரா அப்ரூவல் இருக்கா சார்? சார் ரெராவும் வாங்கி தான் சார் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே சார். ரெரா அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஓகே. எல்லாமே அப்ரூவல் நார்ம்ஸ் பிரகாரம் அவங்க சில நார்ம்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு லே அவுட் பண்றோம் அப்படின்னா 10% வந்து உங்களுக்கு பார்க் ஏரியா அலாட் பண்ணணும், 10% வந்து இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ்னு சொல்லி நீங்க அலாட் பண்ணணும். ஓகே. அப்புறம் உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ்ல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சில நார்ம்ஸ் இருக்கு. ஓகே. எல்லா டிடிசிபி அப்ரூவல் நார்ம்ஸ் பிரகாரம் 100% ஃபுல்ஃபில் பண்ணி தான் ப்ராஜெக்டே நாங்கள் லான்ச் பண்ணி சேல் பண்றோம். சரிங்க சார். இது பேங்க் லோன் சொல்லுங்க சார். பேங்க்ல எல்லா பேங்க்லயுமே ஏபிஎஃப் பண்ணி வச்சிட்டோம். ஓகே. நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் நம்ம லோன் அவைல் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே. அவங்களுக்கு என்ன லோன் தேவையோ அவங்க பேப்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எங்க சைடுல எல்லா பேப்பர்ஸும் கிளியரா இருக்கு. ஓகே. இமீடியட்டா லோன் அவைல் பண்ணிக்கலாம். சார், இப்போ நீங்க பிளாட் ரேட் சொன்னீங்க. இப்போ பிஎல்சி பிளாட் அதான் கார்னர் பிளாட்டுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரேட்? அப்படி இல்லைங்க சார், இதுல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே. யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு அந்த காஸ்ட் ரேட் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகே. பிரைசிங் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஓகே சார். இது எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கா சார்? ஆமா, எல்லாத்துலயும் நார்த் சவுத் ஈஸ்ட் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு தடவை வந்து பார்த்தாங்கன்னா தாராளமாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இதை தாண்டி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ கஸ்டமர்ஸ்க்கு என்னன்னா நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். அதாவது நீங்க வந்து கோயம்புத்தூர்ல நீங்க வாங்க சொல்லல, ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்றீங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தா தான் வேல்யூ தெரியும். உண்மையிலேயே அதுக்கு ஒர்த் இருக்கா, இவங்க சொல்ற ரேட் வந்து ஜஸ்டிஃபைடா சொல்றாங்களா, நியாயமான ரேட் சொல்றாங்களா, எல்லாமே அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே இவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க, கரெக்டான ரேட் சொல்றாங்க, ப்ராப்பரா இவங்க சொல்ற மாதிரி இதுக்கு வந்து அக்சஸ் இருக்கு, நியர்பைல ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கு, அதே மாதிரி ஃபீசிபிலிட்டி இருக்கு, வயபிலிட்டி இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு 100% கான்ஃபிடன்ட் வந்த பின்னாடி தான் நாங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இல்லை அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க சொல்றோம். இன்வெஸ்ட்மெண்ட்டாலும் அவங்களுக்கு தேவைனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி போடலாம். எல்லாத்துக்குமே சூட்டபிள் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக கோயம்புத்தூர் காரிடாரில் ஆண்டகாபாளையம் இந்த காலப்பட்டி இந்த காரிடாரில் இந்த சரௌண்டிங் ஏரியாவில் ஒரு நல்ல லே அவுட், அதாவது பிளாட் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வீடு கட்டுறதுக்காகவும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி, இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து வச்சு வாங்கி போட்டுலாம் நம்ம பையனுக்கு பேரனுக்கு ஒரு உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஒரு சீர்வரிசை ஒரு சீதனமாக ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த லே அவுட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்கள் பக்கெட் லிஸ்ட்டை நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இதையும் வச்சுக்கோங்க, வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சார்ட்ட ஏகப்பட்ட லே அவுட்ஸ் இருக்குது, அதையும் அவர் உங்களுக்கு காமிப்பார். மீன் பண்ணாங்க. சப்போஸ் கஸ்டமர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த மாதிரி காலப்பட்டியில் வேணுன்றவங்க இந்த ப்ராப்பர்ட்டி வரலாம். சப்போஸ் அவருக்கு வந்து மேட்டுப்பாளையம் ரோடில் வேணும், இல்லை பொள்ளாச்சி ரோட்ல வேணும், இல்லை வேற ஏதாச்சும் சக்தி ரோட்ல வேணும், இல்லை வேற ஏதாச்சும் ஃபார்ம் லேண்ட் வேணும், இல்லை அபார்ட்மெண்ட்ஸ் வேணும், வில்லாஸ் வேணும், எதுனாலும் எங்களால் சர்வீஸ் கொடுக்கும். ஓவராலாக வந்து கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, மோர் தென் 15 ப்ராஜெக்ட்ஸ் போகுது. அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை வந்து 100% ஃபுல்ஃபில். அவங்க ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ற அளவு உங்கள்ட்ட
ப்ராஜெக்ட்ஸ் கோயம்புத்தூர்ல ஒரு அசெட் கிரியேட் பண்ணோம்னா 100% நாங்க வேற என்னங்க வேணும்? கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பெரியவங்களோட வாங்க, ஒரு நிலம் வாங்க போகிறீங்க, தாராளமாக வந்துட்டு நல்ல மனசோட வாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுங்கள், வந்து ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிக்காமல் போகாது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டீம் பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் பை.